guys, நாம இன்னைக்கு மினியேச்சர் குக்கிங் செய்ய போறோம். மீன் மேக்கர் வித் ரைஸ். நான் வந்து வீட்ல ஒரு மண்ணடுப்பு செஞ்சிருக்கேன். நாங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இப்போ நம்ம கேண்டில வைக்க போறோம். இப்போ நம்ம தண்ணி ஊத்தி செய்ய போறோம். இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரிசியை போட்டாச்சு. வெயிட் பண்ணலாம். எவ்வளோ அழகா எதுன்னு பாருங்க. அரிசி வேக வரைக்கும் மீன் மேக்கர் ஃப்ரை பண்ணலாம். மீன் மேக்கர் ஏற்கனவே ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம மீன் மேக்கர் பறக்க போகிறோம். இதுக்கு தேவையான உப்பு, மிளகாய், கரம் மசாலா, பிரியாணி. இப்போ நம்ம இதை போட்டு பரட்டிக்கலாம். இப்போ நம்ம நல்லா பரட்டியாச்சு. அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு. மீன் மேக்கர் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வந்துச்சு, நம்ம எடுத்து வச்சிடலாம். மிச்சம் கொஞ்சம் மீன் மேக்கரே போட்டாச்சு. மீன் மேக்கர் வெந்துச்சு, நம்ம இப்போ எடுத்து வச்சிடலாம். மீன் மேக்கர் எடுத்து வச்சாச்சு. பார்க்கவே வச்சு ஊறுது. சோறு வெந்தாச்சு. இப்போ நம்ம இந்த சோறு எடுத்து வச்சிடலாம். சோறு இருக்க தண்ணியை ஃபுல்லாக வலிச்சாச்சு. இப்போ நம்ம சோறு எடுத்து பெரிய தட்டில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மீன் மேக்கரை போட்டுக்கலாம். ஒரு மீன் மேக்கர் எடுத்து ஒரு வாய் சோறை சாப்பிட்டு போட்டு செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வெறும் சோறு சாப்பிட பிடிக்காது. உங்களுக்கு அப்படி பிடிக்காட்டிங்கன்னா மீன் மேக்கர் ஃப்ரை எண்ணெய் இருக்குல்ல, ஃப்ரை பண்ண எண்ணெய் இருக்குல்ல, அதை சோறை ஊற்றி சாப்பிடுங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கலாம். மீன் மேக்கரை போட்டு சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோவோட முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.